நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2025 கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி நவம்பர் 28ஆம் பாருங்க, சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார். இது திருக்கணித முறைப்படி வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்குது. இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பார்த்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி மீனம் ராசியில் வக்ரவம் ஆயிருந்தார். இப்போ வக்ரவ நிவர்த்தி ஆகிறார். இந்த சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில்காரகர், ஜீவனக்காரகர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுஜன தொடர்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மதிப்பு மரியாதை, அதே போல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள், இயந்திர தொழிற்சாலைகள், தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சனி பகவான் தான் காரகராக வர்றார். அப்படிப்பட்ட காரகர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கொடுப்பார். சனி பகவானை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமான், நேர்மையானவர், உண்மையானவர். அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார். இவரோட அனுபவங்கள் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட சனி பகவான் அப்படிங்கிறவர் வருகின்ற நவம்பர் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வக்ரவ நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். மேச ராசி காலபுருஷனின் முதல் ராசி. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசி அப்படின்னா நம்ம மேச ராசி தான். அதுலேயும் மேச ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற்ற ஒரு ராசி அப்படின்னா மேசராசி. மேசராசியை பொறுத்த வகையில் உழைப்பு, அதே நேரத்தில் நிர்வாகத்திறன், அது ஆளுமைத்திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது. அந்த வகையில் மேசராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தலைமைத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. எந்த ஒரு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். சரி, அங்கே மட்டும் இல்லை, இப்போ கவர்மெண்ட்டையும் எடுத்துப்போமே, அரசு துறைகளிலையும் சரி, பிரைவேட் செக்டார்கள்லையும் சரி, மேசராசியை சேர்ந்தவங்க தான் நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் டாப் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த நிர்வாகிக்க போகிறது, கட்டுப்படுத்தி ஆள்றது, ஆளுமைத்தன்மை அப்படிங்கிறது அதிகம் உடைய ஒரு ராசி வந்து நம்ம என்ன ராசி? மேச ராசி. அந்த மேச ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரை பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி, அதாவது உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சனி பகவான் இருந்து வந்தார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 7.5 சனி காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்துச்சு. அதுலேயும் சனி பகவான் வக்ரவ நிலையில் இருந்தார். 12ஆம் இடத்துல வக்ரவ நிலையில் இருந்தார். அவர் வந்து உங்கள் ராசிக்கு தொழில்காரகர், லாபத்தை தரக்கூடியவர், வருமானத்தை தரக்கூடியவர், முன்னேற்றத்தை தரக்கூடியவர், திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர். அப்படிப்பட்டவர் 12ஆம் இடத்துல போய் என்ன பண்ணிட்டார்? வக்ரகதி நிலையை அடைஞ்சிட்டார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சரியான தூக்கம் இல்லை, உடல் ஆரோக்கியம் சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அடுத்து தொழில் வேலை அமைப்புகளில் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை. முதலீடுகள் அதிகமாக இருக்குது, லாபம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலை சார்ந்த அமைப்புகளில் இருக்கவங்க நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதே நேரத்தில் அந்த வேலையோட ரிசல்ட்டை எதிர்பார்த்த மாதிரி இல்லை, கான்சன்ட்ரேஷனாக வேலை செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஏகப்பட்ட விரய செலவுகள் நடந்தது. தவிர்க்க முடியாத விரய செலவுகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கம். அதனால் மனம் சார்ந்த தடுமாற்றம் அப்படிங்கிறத நிறைய சந்திச்சுட்டு வந்தீங்க இல்லையா? இப்போ வக்ரவ நிவர்த்தி நடந்துருச்சு. இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதே சனி பகவான் அதே 12ஆம் இடத்துல வக்ரவ நிவர்த்தி பெற்று இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அவர் வந்து ஜீவனக்காரகராக இருக்கிறார்.
அதே போல் லாபத்தை தரக்கூடியவராகவும் இருக்கார், மூத்த சகோதர உறவுகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்போ அவரை பொறுத்த வகையில் இனிமே வர்ற காலகட்டத்தில் இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு, ஏழரைச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது உங்களுக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவானோட தாக்கம் குறைந்து வேலை தொழில் எதிலெல்லாம் சிரமப்பட்டீங்களோ அந்த சிரமங்கள்லாம் அப்படியே உல்டாவாக மாறப்போகுது. எப்படி மிகவும் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. வேலை ஒரு தெளிவான ஒரு வேலை அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்க போகுது. எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது. அடுத்து பயணங்களால் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது. நினச்ச இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் ஆளுமைத்தன்மை அதிகரிக்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. இப்படி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு தன்மையை இந்த சனி பகவான் அப்படிங்கிறது கொடுக்குறாரு. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உருவாகுது. இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்குது இந்த சனி பகவானின் வக்ரவ நிவர்த்தி உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் ஏழரைச்சனி காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரி, ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும். வந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அது மட்டும் இல்லாமல் இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக ரொம்ப சிறப்பாக அமையும். நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட விசேஷமான பலன்களை வக்ர நிவர்த்தி காலத்தில் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம். இந்த கோச்சார நிலையில் உள்ள கிரகங்களுக்கு ஏற்றாற் போல் நம்ம பார்த்தோம். ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார், லக்கணத்திலே இருக்கிறாரா இல்லை ராசியில் இருக்கிறாரா, நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திர பலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து அவருடைய தசாபுத்தி காலங்கள் எப்போ நடக்குது, திசை எப்போ நடக்குது, புத்தி எப்போ நடக்குது, அது என்னென்ன விதமான மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக உங்களுடைய ஜாதகம் தொடர்பான உங்கள் ஜாதகத்தை பற்றிய பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்கையில் உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முழுமையாக பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் எல்லா விதமான பர்சனல் கன்சல்ட், வேலை, தொழில், வருமானம், கடன் பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளின் கல்வி நிலை சார்ந்த விஷயங்கள்னு அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷனாக உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.